ஹாய் நண்பா நண்பீஸ். வீட்டுக் கடன் வாங்கியவர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு. வீட்டுக் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு எந்த வருமான வரி சூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு குழப்பமாகவே இருக்கும். அதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க. ஸோ ஓல்டு இன்கம் டேக்ஸ் பாலிசியும் அமல் இருக்குது, நியூ இன்கம் டேக்ஸ் பாலிசியும் அமல் இருக்குது. ஸோ இதில் நம்ம எது வேணாலும் தேர்வு செய்யலாம். ஹவுசிங் லோன் எடுத்திருக்கவங்க ஓல்டு டேக்ஸை தேர்வு செய்யலாமா, இல்லை நியூ டேக்ஸை தேர்வு செய்யலாமா, இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த நியூ டேக்ஸில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வரி வரம்பு 12 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க. 2 lakhs வரைக்கும் எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் பே பண்ண வேணாம். இதனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய நிலையே இருக்காது. ஈவன் வரி சலுகை இல்லாமல் இருந்தால் கூட பலருக்கு பார்த்தீங்கன்னா வரி கட்ட வேண்டிய நிலையே இருக்காது. ஆனால் ஒரு செக் வச்சுருக்காங்க. இந்த நியூ டேக்ஸ் முறையில் பார்த்தீங்கன்னா 80C 80D அப்புறம் வீட்டு வாடகை சலுகை எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு கடனுக்கான வட்டி விலக்குகளும் கிடையாது. ஸோ ஹவுசிங் லோன் எடுத்திருந்தால் அதுக்கான டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடையாது சொல்லிட்டாங்க. இதுவே ஓல்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா சொத்து வீட்டு கடனுக்கு 84B பிரிவில் 2 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட்டி தள்ளுபடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 80C பிரிவில் 1.5 லட்சம் வரைக்கும் அசல் தொகைக்கு தள்ளுபடி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 80EE 80EEA இதுலேயும் கூடுதலாக வரி சலுகையும் இருக்குது. இது ஓல்ட் டேக்ஸ் யாரெல்லாம் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீட்டுக்கடனை வாங்கியிருந்தால் இந்த சலுகைகள்லாம் பொருந்தும். நியூ டேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சம் சலுகை இருக்குது. 87A கொடுக்குறாங்க. அதாவது வருமானம் குறைவாக இருந்துச்சுன்னா வரி தள்ளுபடி பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 60,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வருமானம் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் வரை உள்ளவர்களுக்கு பயனளிக்கும் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் எது சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா வீட்டு கடனில் இருப்பவர்களாம் பழைய முறை தேர்வு செய்து ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஏன்னா நிறைய சலுகை இருக்குது. டேக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கடன் முடித்தவர்கள் இல்லை சலுகை தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறவங்களாம் நியூ டேக்ஸ் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஆக மொத்தம் இதுக்கான முடிவுன்னு பார்த்தா புதிய முறையில் குறைந்த வரி விகிதம் இருக்கும், சலுகைகள் இருக்காது. பழைய முறையில் சலுகைகள் நிறைந்து இருக்குது, ஆனால் வரி விகிதம் சற்று அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை நான் ஷேர் பண்ண அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.